டிவி நேயர்களுக்கு ஆனந்த வணக்கம். இந்தியாவில் அதிக நேரம் நீடிக்கும் சந்திர கிரகணம் ஜூலை 27, 28 ஏற்படுகிறது. 1 மணி நேரம் 43 நிமிடங்கள் நீடிக்கும் சந்திர கிரகணம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் தெரியும். விளம்பிய வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஆங்கில தேதி 27/7/2018 வெள்ளிக்கிழமை இரவு பௌர்ணமி உத்திராட நட்சத்திர 4ஆம் பாதத்தில் இந்த பூர்ண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகணம் 27ஆம் தேதி இரவு 10:40 ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை சுமார் 4:50 முடிகிறது. ஜூலை 27ஆம் தேதி வரும் முழு சந்திர கிரகணம் இந்த நூற்றாண்டின் அதிக நேரம் நீடித்திருக்கும் கிரகணம் என புவியியல் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அறிவியல் ரீதியாக சந்திரன், பூமி, சூரியன் இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இதையொட்டி நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதோ உங்களுக்காக. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்குள் சாப்பாடு முடித்துக் கொள்வது நல்லது. பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், திருவோணம், ரோஹிணி, ஹஸ்தம், அவிட்டம் ஆகிய நட்சத்திர அன்பர்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் மறுநாள் சனிக்கிழமையன்று சாந்தி செய்து கொள்வது உத்தமம். இவர்கள் சனிக்கிழமை கிரகணம் முடிந்ததும் கல்லுப்பு சற்று நீரில் சேர்த்து குளித்துவிட்டு ஆலயம் சென்று கடவுளை தரிசனம் செய்தால் சாந்தி பரிகாரம் ஆகும். கர்ப்பிணி பெண்கள் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை சந்திரனை பார்க்கக்கூடாது. சந்திர திசை நடப்பவர்கள் மற்றும் சுய ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு கேது இருப்பவர்களும் சாந்தி பரிகாரம் செய்வது நல்லது. இல்லத்தில், பூஜையறையில் மற்றும் பிரதான இடமான முக்கியமான சமையலறையில் தர்பை இருக்க வேண்டும். கிரகணத்தின் சமயம் உணவு உட்கொள்வது, வெறும் கண்களில் சந்திரனை பார்ப்பது, கணவன் மனைவி தாம்பத்தியம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக முடிந்தால் மந்திர உச்சாடனம் செய்வது சால சிறந்தது. தவிர்க்க முடியாத பயணங்கள் இருந்தால் தர்பை கையில் வைத்துக் கொள்ளவும். இந்த கிரகணத்தினுடைய சுழற்சி சில நோய்களை கொடுக்க வாய்ப்புண்டு. ஹெட்லைன்ஸ் டிவி அன்பர்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு பின்பற்றி சாந்தி செய்ய வேண்டிய அன்பர்கள் மறுநாள் சாந்தி பரிகாரம் செய்து எந்தவித பாதிப்பும் தோஷமும் இல்லாமல் சகல சௌபாகியத்துடன் இருக்க ஹெட்லைன்ஸ் டிவி குழு வாழ்த்துகிறோம். நன்றி.